ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புஸ் குக்கரி. நம்ம இன்றைக்கி பாசி பயிரை யூஸ் பண்ணி பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு பாசி பயிரை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஊற வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி ஊற வைக்கல அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு கூட வேக வச்சுக்கலாம். ரொம்ப மையாக்கிடாதீங்க. நல்லா உங்களுக்கு தனித்தனியாக பருப்பாக இருக்க மாதிரி வேக வச்சுக்கோங்க. தண்ணி எக்ஸஸாக இருந்தால் வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம இதை லைட்டாக ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கலாம். ரொம்ப மையாக்க வேணாம், ஒன்றும் பாதியமாக மசித்தாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்க பாசிப்பயிரை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். கடாயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது எக்ஸஸாக தண்ணி இருந்தால் கூட அதிலே உங்களுக்கு நல்லா வத்திடும். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிருக்கு நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போய் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரும். இப்போ பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஆற வெல்லம் சேர்த்துறதுனால நல்லா கெட்டியாயிடும். இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சலாம், ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி பதப்படுத்தி வச்சுருந்தா அந்த மாவு கூட எடுத்துக்கலாம். இதை லைட்டாக இப்போ வறுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த மாவில் சூடு ஏறிச்சுனாவே போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போது. இப்போ ஓரளவுக்கு மாவு சூடாகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா நான் இதில் 1 கப் அளவுக்கு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி மாறும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லை எண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலக்குங்க, இல்லைனா கெட்டியாகிடும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மாவில் இழுத்துரும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டேஜில் தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி தனியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ ஓரளவு மாவு நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் ஆறட்டும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாவு ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா கையில் எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசையும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் தெரியும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்மளோட பூர்ணமும் ரெடியாக இருக்குது. பூர்ணம் பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாகிடுச்சு ஆறணுன்னே. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு இந்த மாதிரி ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யுங்க. இல்லை மாவு காஞ்சிரும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி மோல்டில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் விரலாலேயே நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நடுவில் நம்ம இதில் தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கலாம். பூர்ணம் வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு வச்சு இந்த மாதிரி சைட்லலாம் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ மோல்டுலேருந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சின்னு. உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்கள்கிட்ட அப்படி ஒரு வேளை இந்த மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துணியில் ஈரமாக்கிக்கோங்க. இப்போ நான் இது வெட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சமாக மாவு வச்சு நம்ம சப்பாத்திக்கு இது மாதிரி விரிக்கிற மாதிரி விரித்து விட்டுருங்க.
இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை இல்லை கவர் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலே விரித்து விட்டதுக்கப்புறமா நடுவில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூடி விட்டதுக்கப்புறமா சைடில் ஃபுல்லாக அழுத்தி விட்டுருங்க. துணி ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா, துணியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைடில் ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி உங்களுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் வைங்க. இட்லி தட்டில் ஒன்று துணி போட்டுக்கோங்க, இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, கொழுக்கட்டை வெடிக்காமல் வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு வறுத்துட்டு தண்ணி கொதிக்கும் போது கலக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும். அது மாதிரி உங்களுக்கு பூர்ணம் வெளியில் வராமையும் இருக்கும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.